ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தடை வேலையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் தொழில் தடை நீங்கள் எளிமையான பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி கேது சேர்க்கை இருந்துச்சுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் தடை ஏற்படும். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி மட்டும்தான் இருக்குது, கேது வேறு ராசியில் இருக்குது அப்படின்னா சனி இருக்கிற ராசியில் கோச்சார கேது வரும் காலத்தில் உங்களுக்கு தொழில் தடை ஏற்படும். அப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சாலே போதும், தொழில் தடை வேலையில் பிரச்சனைகள் நீங்கும். அப்படிப்பட்ட பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சனிக்கு உரிய தெய்வம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருப்பணசாமி காவல் தெய்வம். இப்போ அந்த கருப்பணசாமிக்கு போய் நீங்கள் பாதக்குரடு வைத்து வணங்கும் போது தொழில் தடை நீங்கும். பாதக்குரடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணைக்கல் செருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சனி அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதம், அதனால் செருப்பு. ஊசி ஆணி அப்படின்னாலே உங்களுக்கு கேது. நீங்கள் அதனால் நீங்கள் பாதக்குரடு வைத்து வணங்கினால் உங்களுக்கு தொழில் தடை நீங்கும். அது எந்த நேரத்தில் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகண்டம், அதாவது கேதுக்கு உண்டான நேரம் பார்த்தீங்கன்னா யமகண்டம். அதனால் சனிக்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் நீங்கள் பாதக்குரடு வைத்து வணங்கும்போது தொழில் தடை நீங்கும். எந்த நட்சத்திர நாளில் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்குரிய நட்சத்திர நாளில் வணங்கலாம். சனிக்குரிய நட்சத்திர நாளும் சனிக்கிழமையும் யமகண்ட நேரத்தில் நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு தொழில் தடை வேலையில் பிரச்சனைகள் நீங்கும். இப்போ சனிக்குரிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாளில் சனிக்கிழமை வரும்போது நீங்கள் யமகண்ட நேரத்தில் நீங்கள் பாதக்குரடு வைத்து வணங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் தடை நீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தாந்திரிக பரிகாரத்தில் பார்த்திங்கன்னா சனிக்குரிய கயிறு பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கயிறையும், அடுத்து பார்த்திங்கன்னா கேது அப்படின்னாலே சென்னாகம், அதனால் சிவப்பு கயிறும் நீங்கள் அந்த 2 கயிறையும் சேர்த்து 19 பீஸாக கட் பண்ணி அது ரிவர்ஸில் இப்படி 19 முறை ரிவர்ஸில் சுற்றி ஓடும் தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் தடை நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 19 பீஸை கட் பண்ணி அது கூட நீங்கள் கொள்ளு அதாவது கேது கொண்ட தானியம் பார்த்தீங்கன்னா கொள்ளு, அந்த தானியத்தை நீங்கள் அந்த தானியமும் அந்த கயிறும் நீங்கள் வச்சு ரிவர்ஸில் 19 முறை சுற்றி நீங்கள் ஓடும் தண்ணியில் போட்டலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு தொழில் தடை வேலையில் பிரச்சனை நீங்கும். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.